திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்குகடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகடருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மட மடை உடுத்து வளருமன்றே. நடன் இயற்றிய விரதம். மலர்களில் மதுவருந்தி வண்டுகள் இசைபாடும் மலர் வனங்கள் நிறைந்த நிடத நாட்டில் நவரத்தினங்கள் போல் மின்னும் மாட மாளிகைகளோடு மாவிந்த நகரம் என்ற ஒரு பட்டினம் இருந்தது. அதை ஒப்பற்ற குணாதிசயங்களோடும் மங்கேரை மயக்கும் மன்மத அழகோடும் குபேர செல்வத்தோடும் நடன் என்ற அரசன் நீதி நெறியோடு ஆண்டு வந்தான். அவன் தன் மனைவி தமயந்தியோடு ஆனந்தமாக இல்லறம் நடத்தி வந்தான். அவன் அரண்மனைக்கு ஒரு நாள் கௌதம முனிவர் வந்தார். அவரை நடமகாராஜன் எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்து இரு கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பி வணங்கியபடியே, சுவாமி, நான் நலம் பெறும்படியாக ஒரு விரதத்தை தாங்கள் கூறல் வேண்டும் என்று பிரார்த்தித்தான். புவிவேந்தே, நீ முற்புறவியில் கௌட தேசத்தின் அரசனாக இருந்தாய். சகல இன்பங்களை நிறைவுடன் அனுபவித்து கொண்டு வரும்போது பகவர்களை வென்று வெற்றி வாகை சூடி வேக சக்கராவதியாக வேண்டுமென்ற எண்ணத்தில் நீ சகல படைகளையும் வரிசையாக்கி புறப்பட்டாய். ஒரு வனத்தின் வழியாக நீ செல்லும்போது கௌசிக முனிவரை சந்தித்து அவரது திருவடிகளை துதித்து வணங்கினாய். அந்த முனிவர் தமது ஞான திருஷ்டியினால் உனது வருகையை அறிந்து கொண்டு எளிதில் முக்தி அளிக்கக்கூடிய கணேச பெருமானின் சதுர்த்தி விரதத்தையும் அதை ஆகம விதிப்படி அனுஷ்டிக்கும் முறைகளையும் உனக்கு கூறினார். அதன் பிறகு நீ உன் நகரத்தை அடைந்து அவ்விரதத்தை அனுஷ்டித்து பகைவர்களை எல்லாம் ஜெயித்து எல்லா நாடுகளையும் கைப்பற்றி சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருந்தாய். அவ்விரத புண்ணியத்தினால் தான் இந்த பிறவியிலும் ஏராளமான சுகபோகங்களை நீ அனுபவித்து வருகிறாய். அதனால் ஐங்கரனான விநாயகப் பெருமானின் சதுர்த்தி விரதமே எல்லா விரதங்களிலும் சிறந்த விரதமாகும். அந்த விரதத்தை எப்போது அனுஷ்டித்தும் வா என்று கௌதம முனிவர் நலமகாராஜனுக்கு கூறி சென்றார். அதன் பிறகு நலமகாராஜன் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து தெய்வீக ஞானம் பெற்று ஆனந்தமாக காலம் கழித்து வந்தான். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்குகடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மட மடை உடுத்து வளருமன்றே.